திமுக கூட்டணியில் அவர் போட்டிட்டாரு. அவர் அடுத்த கட்டத்தில் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் 8500க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் முன்னிலை வைக்கிறார். அதேபோல மதுரையில் திரு சு வெங்கடேசன் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். திரு ராமசீனிவாசன் பாஜக அங்கு போட்டியிட்டார். அவர் பின்னடைவை சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை பார்க்கிறோம். அதேபோல மதுரை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், 2 பேருமே அதிமுகவிலிருந்து டாக்டர் சரவணன் போட்டியிட்டார். ஏற்கனவே அவர் பாஜக இருந்தார், திமுக இருந்தார். அப்படி அந்த இடத்துல இருந்து இந்த முறை அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக அதிமுக களம் கண்டார். அவர் இருவரையும் கடந்து சு வெங்கடேசன் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். காஞ்சிபுரமும் கூட அதே போல இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியதுல கோயம்புத்தூர் ரொம்ப முக்கியமா எல்லாரும் கவனிக்கக்கூடியதாக மாறி இருந்தது. அகில இந்திய அளவில் கூட அது கவனத்தை பெறக்கூடியதாக மாறி இருந்த இடத்துல தற்போதைய நிலையில் திமுகவினுடைய கணபதி ராஜ்குமார் முன்னிலை வைக்கிறார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை பின்னடைவு. அதேபோல திரு செங்கை ராமச்சந்திரன் அதிமுகவிலிருந்து ஐடி விங் பிரிவை சார்ந்த வேட்பாளர் அவரும் பின்னடைவை சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். அது கணபதி ராஜ்குமார் முன்னிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கோயம்புத்தூர் இருந்தது. அந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். திரு ஆசீர்வாதம் எப்படி பார்க்குறீங்க? கோவை அப்படிங்கிறது தான் ரொம்ப எதிர்பார்ப்போடு பிஜேபி இருந்தது. தற்போதைய சூழல்ல ரொம்ப தொடக்க நிலை என்றாலும் கூட பின்னடைவை சந்திக்கிறார் திரு அண்ணாமலை. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ வந்து இந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னா, போஸ்டல் பேலட் வந்து கவுண்ட் பண்ணிட்டு முதல் ரவுண்டு வந்து எண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இது இன்னும் வந்து 20 ரவுண்டு அங்க எண்ணணும். இதுக்கு கண்டிப்பாக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அங்கு வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. அது வந்து ஒரு முக்கியமான தொகுதியா நாங்க பார்த்தோம். அங்க வந்து எங்களுடைய களப்பணி நல்லா இருந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட எல்லா தலைவர்களும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அங்க போய் வேலை செஞ்சாங்க. அதே மாதிரி தொண்டர்கள் போய் வேலை செஞ்சாங்க. அவர் ஜென்ராம் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதாவது தென்னிந்தியால வந்து பாஜகவுக்கு வாய்ப்பு கம்மியா இருக்குது, தெலுங்கானா ஆந்திரா மட்டும் பத்தி சொன்னாரு. ஆக்சுவலி ஆந்திரால வந்து எங்களுக்கு ஒரு அருமையான கூட்டணி அமைஞ்சிச்சு. அதுல வந்து இந்த தேர்தலை நம்ம பார்க்க போறோம். தெலுங்கானால 4 சீட்டு வாங்கின இடத்துல டபுள் டிஜிட் வாங்குவோம். தமிழ்நாட்டும் இப்பதான் ஆரம்பம். இன்னும் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துல நமக்கு இந்த டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கேரளாவை பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபீட்பேக் அங்க இருந்து ஈவன் திருவனந்தபுரத்திலேயே வந்து பாஜகவுடைய வேட்பாளர் அஜய் சந்திரசேகர் இது முன்னிலையில் இருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்குது. சோ ஒரு சைடு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா அங்கெல்லாம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் வந்து எங்க பார்ட்டிக்கு வரும்பொழுது எங்களால வந்து தென்னிந்தியால இருந்து ஒரு நல்ல சீட்டுகளை வந்து பாஜக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மொத்தம் தென்னிந்தியாவை புறம் தள்ளக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே தென்னிந்தியாவை புறம் தள்ளல, அதுக்கான உங்க டார்கெட்ல எவ்வளவு ரீச் பண்றீங்க அப்படிங்கிற கேள்விதான் அவங்க முன்வைக்கக்கூடிய பார்க்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைகிறார். அவர் நிகழ்ச்சி வரவேற்கிறார். அதே போல மற்ற தொகுதிகளை பார்த்தலாம். கடலூர்ல 3வது இடத்துல தான் தங்கர் பச்சான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். கடலூர் ஒவ்வொரு தொகுதியா பார்த்தலாம். கடலூரை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக திரு தங்கர் பச்சான் அங்கே கிளம்பியிருந்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய திரு விஷ்ணு பிரசாத் தான் அங்கே முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதிமுகவுடைய திரு அதிமுக தேமுதிக அங்கே வேட்பாளரை களமிறக்கி இருந்தது. திரு சிவக்கொழுந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் பின்னடைவை சந்திக்கிறார். 2வது இடத்துல இருக்கிறார். கடலூர்ல அதிமுக 2வது இடத்துல இருக்கிறது. அதிமுகவுடைய கூட்டணியான தேமுதிக 2வது இடத்துல இருக்கிறது. பாமக பின்னடைவு அப்படிங்கறத பார்க்கிறோம். கடலூரை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பிரசாத்தினுடைய இந்த முன்னிலை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட 2வது இடம் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருந்தது. 2வது இடத்துல திரு சிவக்கொழுந்து. தேமுதிக அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் விருதுநகர்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்போடு இந்த தொகுதியும் இருந்தது. அடுத்ததா சிதம்பரம் தொகுதி பார்க்கிறோம். சிதம்பரம் தொகுதியில் திரு திருமாவளவன் முன்னிலை வைக்கிறார். அதுக்கு பிறகு சந்திரஹாசன் அதிமுகவிலிருந்து வேட்பாளராக இருந்தார். அதே போல கார்த்தியாயினி பாஜகவிலிருந்து திருமதி கார்த்தியாயினி, முன்னாள் வேலூர் மேயர், 2 பேருமே பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். திரு திருமாவளவன் முன்னிலை வைக்கிறார். சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலில் கடைசி கட்டம் வரைக்கும் அவருடைய வெற்றி என்பது போராட்ட நிலையாக இருந்தது. ஆனால் இந்த முறை முதல் கட்டத்திலேயே முன்னிலை வைக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கிறோம். அடுத்ததாக சிதம்பரம் மாதிரியே ரொம்ப குறிப்பா அடுத்த கவனம் பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறதுல மயிலாடுதுறை காங்கிரசினுடைய வேட்பாளர் திருமதி சுதா வழக்கறிஞர், அவர் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதிமுகவுடைய பாபுவும் பாமகவுடைய மா.க. ஸ்டாலின் பாஜக சார்பில் பாமக அங்கே போட்டியிட்டது. கிட்டத்தட்ட மயிலாடுதுறை தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்று தமாக மற்ற கட்சிகளும் கேட்ட இடத்திலிருந்து பாமக கேட்டு பெற்ற ஒரு இடம். அங்கே பின்னடைவை சந்திக்கக்கூடியதை பார்க்கிறோம். சுதா முன்னிலை வைக்கிறார். இது மயிலாடுதுறை நிலவரமாக இருக்கிறது. அதே போல
அடுத்ததாக தமிழ்நாட்டுடைய தொகுதிகளை பார்த்தாலும் அதுக்கு பிறகு பேசலாம். திரு சிவகங்கையில் திரு கார்த்தி சிதம்பரம் முன்னிலை வைக்கிறார். காங்கிரசினுடைய வேட்பாளர். திமுக கூட்டணியிலிருந்து, அதிமுகவிலிருந்து திரு ஜேவியர்தாஸ், அதே போல பாஜகவில் கூட்டணி கட்சியிலிருந்து திரு தேவநாதன் களமிறங்கி இருந்தார். இரண்டு பேருமே பின்னடைவு சந்திக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அடுத்ததாக மற்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டிருக்கோம். தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் முதலிடத்திற்கு வந்திருக்கிறார். அங்கே அவருடைய முன்னிலை என்பது இருக்கிறது. திரு டிடிவி தினகரன் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளர். தேனியில் பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பின்னடைவு. அதேபோல அதிமுகவுடைய திரு நாராயணசாமியும் பின்னடைவு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ஸோ முன்னிலைகளில் எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கிறதுலான கூட நம்ம பார்க்கலாம். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் திருமிகு கனிமொழி தொடக்க நிலையிலிருந்து முன்னிலை இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போதும் அந்த தொகுதியில் களமிறங்கியிருந்தார். அவருடைய முன்னிலை என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது. தபால் வாக்குகளில் தொடங்கி இப்போது மின்னணு வாக்குகள் வரைக்கும் அவருடைய முன்னிலை என்பதை பார்க்கிறோம். அதே போல அதிமுகவில் திரு சிவசாமி அங்கே போட்டியிட்டு இருந்தார். பாஜக கூட்டணியில் தமாக சார்பாக திரு விஜயசீலன். இதில் கனிமொழி அவர்களுடைய முன்னிலை என்பதும் இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக மாறி இருக்கிறது. தொடர்ச்சியாக அவர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல ராமநாதபுரம் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். நவாஸ்கனி முன்னிலை, திரு ஓபிஎஸ் பின்னடைவு, அதே போல திரு ஜெயபெருமாள் பின்னடைவு. அடுத்த தொகுதியை பார்த்துடலாம். ராமநாதபுரத்திற்கு அடுத்ததாக நம்ம மற்ற தொகுதிகளுடைய முதல் கட்ட நிலையை பார்த்தலாம். விருதுநகர் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. ஏன்னா அங்கே ஒரு கிட்டத்தட்ட மும்முனை போட்டி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. அங்கேயும் திரு மாணிக்கம் தாக்கூர் இப்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் அங்கே முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். தேமுதிகவில் திரு விஜயகாந்த் அவருடைய மகன் திரு விஜய் பிரபாகர் அங்கே அதிமுகவுடைய கூட்டணியில் களமிறங்கியிருந்தார். அவர் அங்கே பின்னடைவை சந்திக்கக்கூடியதாகவும் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். திருமிகு ராதிகா சரத்குமார் பாஜகவில் வேட்பாளராக இருந்தாங்க. பாஜகவில் தேர்தலுக்கு முன்னதாக இணைந்து வேட்பாளராக களமிறங்கி அந்த இடத்துல வந்தவங்க. அடுத்தது தென்காசியில் திருமிகு ராணி ஸ்ரீகுமார், அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன். இதில் கிருஷ்ணசாமி இப்போதைய நிலையில் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். தென்காசியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கிறோம். திரு ஜான் பாண்டியன் பின்னடைவு. அடுத்தது திருச்சிராப்பள்ளி முக்கியமான ஒரு தொகுதி பார்க்கிறோம். கூட்டணியில் அதிமுகவுடைய திரு துரை வைகோ முன்னிலை வைக்கிறார். வைகோ அவருடைய மகன் முதல் முறை தேர்தல் களம் காணக்கூடிய சூழலில் அவருடைய முன்னிலை பார்க்கிறோம். திரு கருப்பையா அதிமுகவில் இருந்து, அதே போல திரு செந்தில்நாதன் அமமுக பாஜகவுடைய கூட்டணி கட்சி, அதில் பின்னடைவு என்பதை பார்க்கிறோம். திருச்சியில் தொடக்கத்திலிருந்து திரு துரை வைகோ முன்னிலை வைக்கிறார். அங்கே அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நிற்கல, ஒரு சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார். அது எவ்வளவு தூரம் சேலஞ்சிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி. ஆனால் தொடக்க நிலையிலிருந்து அவருடைய முன்னிலை என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக திரு பெரம்பலூர்ல திரு அருண் நேரு அவருடைய மகன் திமுகவுடைய வேட்பாளர் அங்கே முன்னிலை வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு பாரிவேந்தர் அங்கே போட்டியிட்டார். அவருடைய பின்னடைவு. அதே போல திரு சந்திரமோகன் அதிமுக அவரும் பின்னடைவு சந்திக்கிறார். கடந்த முறை பெரம்பலூர்ல பாரிவேந்தர் திமுகவில் போட்டியிட்ட போது கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அங்கே அருண் நேரு முன்னிலை என்பதை பார்க்கிறோம். ஒட்டுமொத்த எண்ணிக்கைகளை பார்த்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். கரூர்ல அதே போல திருமிகு ஜோதிமணி முன்னிலை வைக்கிறாங்க. தங்கவேல், அதே போல செந்தில்நாதன், ரெண்டு பேருடைய பின்னடைவு என்பதையும் பார்க்கிறோம். நம்ம அடுத்த தொகுதிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து கூட சில முக்கியமான தொகுதிகளை பார்த்தலாம். திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி நம்மோட இணைந்திருக்கிறார். இப்போ வரைக்கும் வரக்கூடிய இந்த தொகுதிகளை எப்படி பார்க்குறீங்க திரு சுபவி? இப்போ வந்திருக்கக்கூடிய முன்னிலையில் கனிமொழி உள்ளிட்டவர்கள்லாம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். எஸ், ஏறத்தாழ இந்த முடிவுகளின் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டில் திமுகவும் திமுக கூட்டணியும் முன்னணி வகிக்கிறார்கள். சில இடங்களில் பாஜக 2வது இடத்திலும், சில இடங்களில் அதிமுக 2வது இடத்திலும் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒட்டுமொத்தமாக முடிவுகள் வருகிற போது 2வது இடத்தில் அதிமுக தான் வரும் என்று நான் கருதுகிறேன். முதல் இடத்தில் திமுக கூட்டணி, 2வது இடத்தில் அதிமுக கூட்டணி வரும். ஒரே ஒரு இடத்தில் தென்காசியில் கொஞ்சம் மாறி வந்திருக்கிறது. மாற்றங்கள் வரலாம். வந்திருக்கிற எல்லா முடிவுகளிலும் மாற்றங்கள் வரலாம். நாம் காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் கொஞ்சம் நல்ல நம்பிக்கை தருகிற முடிவுகளாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றன. திரு ஜென்ரம், நீங்க எப்படி பார்க்குறீங்க? தென்காசியில் டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு மக்களிடம் நெருக்கமாக 10 தேர்தல்களில் கிட்டத்தட்ட 9 தேர்தல் போட்டியிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட